வெல்கம் பேக் டு டிப்ஸ் ஆஃப் டேஸ்ட். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அமேசிங்கான ரெசிபி பண்ணி காமிக்க போகிறேன். அது என்ன ரெசிபி அப்படின்னா பிட்டா பைட்ஸ். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் வார்ம் வாட்டரை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1.5 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 4 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்து அதை நல்லா கிளிண்டராக போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10-20 மினிட்ஸில் நல்லா ஊபிக்கும். மீன் டைமில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் பாப்ரிகா பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜீரக பொடி, நல்லா லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கடாய் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது. மீடியம் குக் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட டோவை பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒப்பிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம பீட்டா பிரெட் ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக மாவு நம்ம சர்ஃபேஸில் போட்டுட்டு இருக்கிற டோவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். ரொம்ப திக்காகவும் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தின்னாகவும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஃபோர்க் எடுத்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு பின் பண்ணிக்கணும். இப்போ நான் எல்லா இடமும் பின் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட இருக்க ஒரு ரவுண்ட் ஷேப் கப் இருந்துச்சு, அதை வச்சு நான் ரவுண்ட் ஷேப் மேக் பண்ணுறேன். பீட்டா பிரெட் நல்ல ஷேப் ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிச்சு. இதை நம்ம இனி குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு ஃப்ரையிங் பேனில் கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பீட்டா பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா பொங்குது. நம்ம இதை மாற்றி திருப்பி போட்டு 2 டைம்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட பிட்டா பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் மயோனஸ் ஆட் பண்றேன். அது கூட கொஞ்சமா ஸ்பைசி சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக கேப்சிகம் அண்ட் குக்கும்பர் கியூபாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இருக்க எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பிடிச்சிச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு குக்கும்பர் அண்ட் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளோட பீட்டா பிரெட்டில் மிடில் இந்த ஃபில்லிங்ஸை வச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அருமையான பீட்டா பைட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. இது ஒரு நல்ல ஒண்டர்ஃபுல்லான ரெசிபி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒண்டர்ஃபுல்லான ரெசிபியில் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பை அனிதா லெனன் டிப்ஸ் ஆஃப் டேஸ்ட்.